குளிர் வெயில் அடிக்குது எங்களுக்கு. நமது ஜெயமலர் அவர்களது பிறந்த நாள் இன்றா 10ஆம் தேதியா? எனக்கு அது ஒரு டவுட்டாக கிடக்கு. இன்றைய நாளா 10ஆம் தேதியா? ஜெயமலர் கேட்டுக்கொண்டது அவர் தரமாங்கோ. ஏன்னா நம்பர் 1 அவர் டிசம்பர் தான் பிறந்தது. முதலாம் தேதி இல்லை. அது ஞாபகம். ஆனால் இன்றா 10ஆ தெரியவில்லை. 19 இல்லை. அது ஒருவர் இருக்கிறார். அதுக்கு பிறகும் இல்லை. அப்போ இன்றாக இருக்கலாம் இல்லை 10ஆம் தேதி இருக்கலாம். ஜெயமலர் அவர்கள் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்க. நேற்று யோசிச்சு கொண்டு தெரிஞ்சேன் ஒன்றா. ஆனால் முதல்ல நம்பர் அவர் டிசம்பர் தான் பிறந்தது அது தெரியும். பட் என்ன டேட் என்பதை ஒரு தரம் சொல்லிக் கொள்ளுங்க. 1 என்பது போல தான் ஞாபகம் இருக்கு. ஜெயமலர் கேட்டு கொண்டு தான் வாங்கோ. வாழ்த்து நேரத்தையும் செய்யலாம் சிந்தனை முடிய. அப்படி இல்லாவிட்டால் 10ஆம் தேதி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றையான இல்லை, இன்னைக்கு இல்லை என்று நினைக்கிறீங்களா? போய் பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் எதுவும் போடுறீங்க. இல்லை இல்லை அதில் அவற்றை வாரது இல்லை, அதில் காணல. சரி பாருங்க ஒரு தரம். ஆரம்பமாகன்றது மும்மத சிந்தனை நேரம். வணக்கம் தமிழக்கா வாங்கோ. உற்சாக வணக்கம் மணி. சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மனித நேயம் போற்றும் உன்னத மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மகிழ்ச்சியோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கின்றது திருப்பாடல் 122. பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1958 திருவருகை காலம் 1ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித எலிக்கியோஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் அகன்றொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. நீதியும் அன்பின் நேர்மையும் நெஞ்சில் நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எம்மை மீட்குமாறும் அது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5-11 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது 100 தலைவன் ஒருவன் அவரிடம் வந்து அவரை வேண்டி, ஆண்டவரே, என் வேலையாள் திமிர்வாதத்தால் வீட்டில் கிடந்து மிகவும் வேதனைப்படுகின்றான் என்றார். இயேசு அவரை நோக்கி, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவன் மறுமொழியாக கூறியதாவது, ஆண்டவரே, நீர் என் இல்லத்துக்குள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலையாள் குணமடைவான். ஏனெனில் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயினும் எனக்கு அடியிலும் படை வீரர்கள் உள்ளனர். ஒருவரை நோக்கி போகென்றால் போகிறான், வேறொருவனை நோக்கி வாகென்றால் வருகிறான். என் ஊழியனை பார்த்து இதை செய் என்றால் செய்கின்றான். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்தவர்களை நோக்கி,
இஸ்ராயேலில் யாரிடமும் இத்துணை விசுவாசத்தை நான் கண்டதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து விண்ணரசில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடன் பந்தி அமர்வார்கள் என்றார். இதை கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, ஆண்டவரே, நீர் எல்லுள்ளத்துள் எழுந்தருளுவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஆன்மா குணமடையும். இது எப்போதோ நாங்கள் கேட்ட வார்த்தை மாதிரி இருக்கின்றதே என்று நினைக்கலாம். ஆனால் இவ்வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் நாம் எமது திவ்ய நற்கருணையை பெறும்போது எமது ஆன்மாவை தாழ்மைப்படுத்தி நாம் குருவானவர் கேட்கும் சொல்லுக்கு நாம் பதில் கூறுவது ஒவ்வொரு திருப்பலியிலும் வழக்கமாகும். இதைத்தான் இன்றைய, அதாவது திருச்சபை இந்த வார்த்தையை எடுத்துத்தான் சொல்லுகின்றது. ஆண்டவரே, இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொல்லி இந்த நூற்றுவர் தலைவன் சொல்லுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் யாரும் கைவிடப்பட மாட்டார். விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு மனிதனுடைய அடிப்படை பண்புகள். கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் அனைவரும் புனித பவுலைப் போல, நூற்றுவர் தலைவரைப் போல விசுவாசம் கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். எவ்வாறு இயேசு நூற்றுவர் தலைவரை கைவிடவில்லையோ அவ்வாறே அவர் மீது அன்பு கொண்ட நம்மையும் கைவிட மாட்டார். எனவே நம்பிக்கையுடனும் பற்றுறுதியோடும் இயேசுவை பின்பற்ற நாம் இந்த திருவருகை காலத்திலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நூற்றுவர் தலைவனின் பணியாளனை குணப்படுத்துவதை நாம் வாசிக்கின்றோம். புற இனத்தவனான இருந்தாலும் இயேசுவிடம் தனது பணியாளனுக்காக வேண்டுதல் புரிவது இயேசுவின் மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கையை காட்டுகின்றது. இயேசுவே அவனது நம்பிக்கையை புகழ்கின்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், இஸ்ராயேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்கின்றார் இயேசு. இஸ்ராயேல் மக்கள் யாவே கடவுள் தங்களுக்கு மட்டுமே உரியவர் என எண்ணினர். எனவே புற இனத்தவரை தீண்டத்தகாதவர்களாக கருதினர். அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதோ அங்கு உணவு உண்பதோ தகாத செயலாக கருதினர். ஆனால் இயேசு நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்பதன் வழியாக எல்லா மக்களும் கடவுளுக்கு உரியவர்கள் தான் என அறிக்கையிடுகின்றார் இயேசு நற்செய்தியிலே. அது மட்டுமல்ல, இறுதியில் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியமர்வர் என்கின்றார். இந்த கருத்தைத்தான் கூறுகின்றது. நூற்றுவர் தலைவனின் நம்பிக்கையால் அவன் பணியாளன் குணம் பெறுகின்றான், பெற்றான். நோய்களை குணப்படுத்தும் அதிகாரம் இயேசுவுக்கு இருப்பதாக அவன் நம்பினான். நம்பிக்கையோடு நடந்து கொண்டான். அந்த நம்பிக்கை அவனுக்கு வீண் போகவில்லை. தனக்கு கீழ் இருக்கும் படை வீரர்கள் மேல் தனக்கு அதிகாரம் இருப்பது போல் நோய்களை குணப்படுத்தும் அதிகாரம் இயேசுவுக்கு இருப்பதாக அறிக்கையிடுகின்றான். இந்த நம்பிக்கை அவன் கேட்பதை பெறச் செய்கின்றது. ஜூதனாக இருப்பதோ புற இனத்தவனாக இருப்பதோ அல்ல, மாறாக இயேசுவில் கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் ஒருவரை இறையரசின் இயேசுவின் திருச்சபையின் அங்கத்தினராக மாற்றுகின்றது. ஆகவே இந்நாளிலே சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் இணையும் வரை அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நியூட்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதலாம் தேதியை காண தந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே, கூடவே இருந்தீங்க ராஜா. கடந்த 11 மாதங்களும் கண்ணிமணியோடு கூடவே இருந்து பாதுகாத்து வந்தமைக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் வருகிற மாதங்கள் எல்லாத்திலும் கூடவே நீங்கள் எடுத்தவனை செபிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்கள், எடுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும் சொல்லிக்கொண்டு, மற்றும் ஒரு அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் அப்படி உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தோடு நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை கேட்டும் பார்த்து கொண்டிருக்க அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும்
உலக இரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைவருக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக இரட்சகருடைய நாமத்தில் மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து கரவெட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலகம் சகோதரி 671 சொல்லிக்கொண்டு பலமை போல பரிசுத்த வேதாகம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமம் 34ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 25 31 மட்டும் வெள்ளிக்கிழமை வாச்சினான் இன்னொரு தொகுப்பாக அது ஆபிரகாம் என்ற பேரன் யாக்கோப்புக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கினம். அவர்களுக்கு சிமியோனா லேவி அவர்கள் அந்த சகோதரிய அந்த மானவங்கப்படுத்தினபடியா தங்களோட பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஊர்ல உள்ள எல்லா ஆண்களையும் வெட்டி போடினோம். அந்த 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 கோபத்தின் மித்தம் வெட்டி போடினோம். அதுக்கு பிறகு அந்த வீட்டுல அந்த தங்கச்சியார அழைச்சி கொண்டு போயினோம். தங்கச்சியார தீனாட அழைத்து கொண்டு அங்கேருந்து போயிட்டு 2 தமையன்மாரும். அப்ப அந்த இடத்துல உள்ள ஆக்களுக்கு சொல்லப்படுது, எங்களோட சகோதரிய இவர் மானவங்கப்படுத்துறபடியா அந்த மானவங்கப்படுத்துறவரையும் அவருடைய தாப்பனையும் வெட்டி போட்டுருந்தோம். தாப்பனையும் மகனையும் வெட்டி போட்டுட்டு தங்கச்சியார கூட்டிட்டு பட்டணத்தை விட்டு போயிட்டு அந்த பட்டணத்துல உள்ள இந்த வீட்டுல உள்ள ஆடு மாடுகள் அந்த வயல்வெளியில உள்ள எல்லா இருந்த தட்டு முட்டுக்கள் எல்லா அங்க குழந்தைகள் அங்க உள்ள பெண்கள் எல்லாவற்றையும் சிறப்பிடிச்சு கொண்டு எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு 2 தமையன் நேரம் போயிட்டு இருந்தோம். அப்ப தாப்பன் 2 மகனையும் பார்த்து கோவம் கொள்றார். ஏனென்றா இந்த 2 தேசத்துல உள்ள மக்கள் பெருகின மக்கள். நாங்க கொஞ்சம் ஜனம், எனக்கு பயமா இருக்கு. சில வேளை அவர்கள் கூட்டம் கூடி என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு போடுகிறோம்னு சொல்லி 2 மகனோடையும் வாக்குவாதம் பண்றாரு, அதாவது யாக்கோபு. அப்ப அவர் சொல்லினோம், மகன் மேல சொல்லினோம், அப்ப இந்த சகோதரியை அவர் மானவங்க படத்தினபடியாத்தான் நாங்க பிடிச்சாங்க சொல்லி அதை முடிஞ்சது. இன்றைக்கு மிச்சம். இன்றைக்கு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி
உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அந்த அதிலிருந்துதான் இஸ்ரவேல் தேசம் உருவாகினது. அந்த யாக்கோபின் பேரை தேவன் சொல்றாங்க, உனக்கு யாக்கோபில பேர் இஸ்ரவேல் சொல்லி பேரை மாத்துறாரு. அதுல தான் இஸ்ரவேல் தேசம் அந்த தேசம் வந்தது. அது மிக்க தொடர் போய்கொண்டே இருக்குது. சொல்லிக்கொண்டு சகோதரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர், இனியவர், என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றோம். நல்லவர், இனியவர், ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றோம். உண்மையாய் கர்த்தரை தேடும் எமக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எமக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் முதலாம் தேதி காணத்தின் கிருபைக்கா கோடி நன்றி ராஜா. தகப்பனே, உலக ரீதியில் தகப்பனே மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் ராஜா நித்திய இழப்பால கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறேன். தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவகுமாரனாலே எல்லாமே ஆகும் ராஜா. அப்பா, இலங்கை தேசத்தில் அப்பா தச்சமயம் வந்த அனுத்தத்தினால மரித்த அத்தனை ஆத்மாக்களின் திறப்பாறை கொடுங்க ராஜா. அப்பா, அவர்கள் அந்த அனுத்தத்தினால அப்பா நோய்பட்டிருப்பவர்கள் நோய்களை சுகப்படுத்துங்க அப்பா. அவருடைய தேவையானத்தையும் சந்திங்க, குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க ராஜா. தூதர்களை அனுப்பி அவளை ஆறுதல் படுத்துங்க, தொடர்ந்து கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா. இப்படியே அனர்த்தம் மறுபடியும் இலங்கை தேசத்தில் வராமல் தகப்பனே, இயற்கைக்கு கட்டளை இடுங்க ஏசப்பா, இயற்கைக்கு கட்டளை இடுங்க ஏசப்பா. நீங்கள் காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அடக்கி நீங்க தேவகுமாரன் ராஜா, அடக்கின தேவகுமாரன் ராஜா. உங்களோட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ராஜா. தகப்பனே, ஒரு விஷயம் இப்படியான அர்த்தங்கள் இலங்கை தேசத்தில் மறுபடியும் வரவிடாமல் தகப்பனே, இறந்த ஆத்மா அத்தனை பேருக்கும் நித்திய இழப்பாடலை கொடுத்து உங்களுக்கு சமூகத்தை இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பங்களை ஆட்டி தேற்றி அரவணைங்க, தேவையை சந்திங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சோத்திரம் தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படியே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் அவர்களோட கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து என்றும் வழிநடத்தணும்னு சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விட வர்ற. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன்வேல் பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து நேவிஸ் பிரேப் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். நலமாக இருப்பீர்கள் என்று வேண்டிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அமைதியான எங்களுக்கு இந்த நாளை தந்து இன்னும் ஒரு புது மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். மார்கழி மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதுவரை காலமும் எங்களை காத்து வந்த இறைவன் இந்த மாதத்திலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி எந்த விதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1871 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும்.
உலகுக்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி கூறுகின்றோம். நூற்றுவர் தலைவர்கள் பலர் புதிய ஏற்பாட்டில் மதிப்போடு குறிப்பிடப்படுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற நூற்றுவர் தலைவரும் சற்று வேறுபட்ட மனிதராகவே இருக்கின்றார். தனது ஊழியர் மேல் அளவு கடந்த அன்புள்ளவராக தனது பிள்ளைக்குரிய பாசத்தோடு அவருக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றார். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் பக்குவத்தை இந்த நூற்றுவர் தலைவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் அவர்களுடைய ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். நமது உறவும் அதற்கேற்பத்தான் அமைகின்றது. நாம் மற்றவரோடு நெருங்கி பழகுவதற்கும் வெறுத்து ஒதுக்குவதற்கும் இதுவே காரணமாகவும் இருக்கின்றது. நூற்றுவர் தலைவன் தன் சொந்த நலனுக்காக இயேசுவை தேடி வரவில்லை. இயேசுவின் பால் அவரிடம் துலங்கிய நம்பிக்கை அதிக வலுவுள்ளதாக இருந்தது. அதனால்தான் இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று இயேசு அவரை போற்றுகின்றார். கடவுளின் அருள் எந்த மனிதரின் உள்ளத்தையும் தொட முடியும். அவர்களின் இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்க முடியும். கடவுளின் பார்வை நம் பார்வையை விட விரிவானது. நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டுமென நாம் கடவுளை நோக்கி இடையறாது இறைஞ்ச வேண்டும். இன்றிலிருந்து நாம் திருவழிபாட்டு ஆண்டின் மானுட மகனின் பிறப்பின் வருகையாக திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இது புதிய நம்பிக்கையின், புதிய சிந்தனைகளின், புதிய பார்வைகளின், புதிய பாதைகளின், புதிய வாழ்வின் வருகை காலம். நம் மீட்பர் நம்பிக்கை நாயகனின் வருகை காலம். பிறப்பு என்றால் மகிழ்ச்சி, வாழ்வு, மீட்பு, நம்பிக்கை. மனுமகன் வருகின்ற போது இவை அனைத்தையும் கொண்டு வருவார். நாம் விழிப்பாயிருந்து நம்மையே தயாரித்து காத்து இருக்க வேண்டும். நம்முடைய பாவ தீய செயல்களை விட்டு அவரை வரவேற்க நம் உள்ளங்களை தயார் செய்வோம். நாம் வாழ்க்கையில் எதையோ கற்று உயர வேண்டும், மதிப்பு பெற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அடிப்படை பண்பாகிய நல்ல மனிதனாக வாழ மறந்து விடுகின்றோம். நல்ல மனிதராக வாழ மீண்டும் ஒரு அழைப்புத்தான் இந்த திருவருகை காலம். இந்த காலத்தில் பழையன கழித்து புதியன புகுத்தி நம்பிக்கையோடு வாழ்வோம். வாழ்வு நம் கையில், நம்பிக்கையில். இறைவா, எங்கள் இதயத்தில் நம்பிக்கை என்னும் நற்பண்பை நீர் வளர்த்திட எங்களை முழுமையாக உம்மிடம் கையளிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் தாயக மண்ணிலே இந்த இயற்கையின் பேரழிவினால் அல்லலுற்று அவதிப்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களையும் கருணை கண்கொண்டு பாரும் இறைவா. அவர்களுடைய நம்பிக்கையை நீர் சிதற விடாமல் அவர்களை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தி அழைத்து வாரும். இறந்த ஆன்மாக்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். காணாமல் போயிருப்பவர்களும் இறந்தவர்களுக்காகவும் அவர்களுடைய உறவுகளை பிரிந்து தவிப்பவர்களுக்காகவும் மன ஆறுதலையும் நம்பிக்கையையும் சாந்தியையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல்களை சிந்தனையில் அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தோப்பாளினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது இதயங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் வந்து ஜானடேசன். இன்றைய மாதம் மார்கழி மாதம் கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்தபடியில் நாங்களும் இயற்கை அனைத்துங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் பெறவும் இறைவனடி சேர்ந்த குழந்தைகள் குடும்பத்தினர் எல்லோருக்கும் இறைவன் அவர்களுக்கும் ஒரு இளைப்பாற்றியை கொடுக்கவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று திருவிரை காலத்தின் முதலாம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எதிர்பார்க்கும் மாதம் மார்கழி மாதம். இயேசுவின் வருகை எதிர்பார்க்கும் மாதம் மார்கழி மாதம். கிறிஸ்தவ நற்சிந்தனை. எனது ஆக்கம் 9062. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசு உலக மீட்பர்.
அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எந்த மதத்தை சார்ந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் அவற்றுக்கும் அவர் உரியவர். நூற்றுத் தலைவர் யூதர் அல்லாதவர். அவர் தன் மகனின் நோய் நீங்க இயேசுவை வேண்டுகின்றார். உடனே அவரது செயல் கேட்கப்படுகின்றது. இயேசு நான் வந்து குணமாக்குவேன் என்கின்றார். ஆனால் நடப்பது விந்தையிலும் விந்தையான செயல். 120 தலைவர் இயேசுவை தனது உன்னதமான நம்பிக்கை சொற்களால் வாயடைக்க வைத்து விடுகின்றார். இத்தகைய நம்பிக்கையை யூதரிடம் நாம் கண்டதில்லை. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து பல விண்ணரசு பந்தியில் அமர்வர் என்கின்றார். கிறிஸ்தவர்களிடம் நடக்கும் புதுமைகளை விட இந்து இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கும் அதிக புதுமை நடந்துருவதை காண்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நமது நம்பிக்கையை விட பிரமத சகோதர சகோதரிகள் நம்பிக்கை மேலானதாக உள்ளது என்பதை யார்தான் மறக்க முடியும்? 101 தலைவர் தனது நம்பிக்கையை எல்லாம் இறைவனின் மேல் வைத்தார். தனது அன்பை மனிதர்களுக்கு பகிர்ந்தளித்தார். எந்த சமயத்தவர்களும் இயேசு கடவுளின் நம்பிக்கை வைத்தால் அது உண்மையாக நிறைவேறும். இறைவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்கள் எனும் உயர்ந்த உண்மையை ஏற்றுக்கொள்வோம். அவரின் அன்பை பெற்று நம்பிக்கையுடன் வாழ்வோம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர, உதயமாகி வந்த இதயம் உலகம் வாழ வைத்த இறைவன், ஞானம் காத்த கலைஞன் எம் தலைவன். இந்த வானதூதன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். நன்றி, வணக்கம். தோமர் கல்விராஜன். நன்றி, வணக்கம் ஜானடேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணி அவர்களுக்கும் தோமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இருவரை காலத்தின் முதல் வாரத்தில் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இவ்வாரத்தில் முதலாம் நாள் மெழுகுதிரி ஏற்றப்படும். நாம் இந்த இடத்தில் இக்காலத்தில் நத்தார் வருகிறது என்று சொல்லி அனைவரும் ஆரவாரத்துடன் இருக்கிறார்கள். மண்ணில் நீரினால் புயலினால் பாதிக்கப்பட்டோர் அனைவரையும் நினைக்கின்றோம். அவர்களுக்கு கடவுள் இனியாவது இருக்கும் மக்களுக்கென்றாலும் நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுவோம். இந்நாளில் கடவுளின் மனுருவானுதலை வார்த்தை மனிதரானார், நம்முடைய குடிகொன்ற நாம் வார்த்தையான இயேசுவை வரவேற்க காத்திருக்கின்றோம். நாம் பேசும் வார்த்தைகளை சற்றே எண்ணி பார்ப்போம். வார்த்தைகளை பேசுகின்றோம், வார்த்தைகளை சிந்திக்கின்றோம். ஆனால் நாம் சொல்லும் வார்த்தைகளில் நல்லதா கூடாதா என்று நாம் நினைப்பதில்லை. நமக்கு வரும் வார்த்தைகளை சில நேரம் கொட்டி தீர்க்கின்றோம். அதை நாம் நினைக்கின்றோமோ? எனவே இக்காலத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து அனைவருக்கும் இல்லாதவருக்கு இருப்பதில் கொடுத்தென்றாலும் உதவுவோமாக. ஒளியாமின்றாய் எளியானந்தந்தனிலே, ஒளியாமின்றாய் ஈரம் மழையும் முகிலாய் பூவும் கனியும் மொழியா உயிரம் உருவும் வளமும் வாழ்வும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜான் டீசன் அவர்கள்,
ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அனைவரைக்கும் வாழ்த்துக்குரியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவு என்னது மும்மத சிந்தனை நேரம் தோப்படு தாமரை கல்வராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம். இன்றைய நாளுக்கான பாடல் இணைத்திருக்கின்றார் சிவதர்சனி ராகவன் அவர்கள். 31 போட்டுக்கின்றார். நேற்று போடுவதில்லை தானே, சரி என்று நினைக்கின்றேன். நன்றி. அழகன் முருகனுக்கு ஆறுதலை அவன் அடியவர்க்கு தருவான் ஆறுதலை. மூத்தவன் கணபதிக்கு இளைய பிள்ளை முத்தமிழை வளர்த்து விடும் அழகு முல்லை. அழகன் முருகனுக்கு ஆறுதலை அவன் அடியவர்க்கு தருவான் ஆறுதலை. ஆறுபடை வீடும் கொண்டானே நீரணிந்த நெற்றி அழகனே. வீறு கொண்ட சூரனை வெற்றி கொண்ட வேலவனை பாட வார்த்தை இல்லை. அழகன் முருகனுக்கு ஆறுதலை அவன் அடியவர்க்கு தருவான் ஆறுதலை. மயில் மேலே அமர்ந்த அழகனே மண்ணுலகு காக்கும் வேலனே. திருப்புகழை கேட்டு மகிழுவாய் தினமும் வேலோடு அருளுவாய். சுட்ட பழம் வேண்டுமா என்றாயே இட்டமுடன் ஆலயத்தில் அமர்வாயே. அழகன் முருகனுக்கு ஆறுதலை அவன் அடியவர்க்கு தருவான் ஆறுதலை. கொடுத்தாலே மூவினையும் அழிக்கும் கந்தனே. பழனியிலே காட்சி தரும் கந்தசாமியே பாலால் அபிஷேகம்
அபிஷேகம் செய்யவோ புலம்பெயர்ந்து வாழுகிற மக்களுக்கு புன்னகையால் அருள் செய்யவா அழகன் முருகனுக்கு ஆறுதலை அவன் அடியவர்க்கு தருவான் ஆறுதலை. நன்றி நன்றி. ஏற்கனவே வந்த பாடல் சிவதர்சனி ராகன பாவலர் சிவதர்சனி ராகன் அவர்கள் வரிகள் இணைத்திருக்கிறார். பாடியவர் யாருன்னு தெரியாது. யாருக்கு தெரியுமா? தெரியாது. சரி, ஆகவே நேரத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். சுவர்சினி அவர்கள் கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் டூ லோங். சரி, உங்கள் ஆக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் மிக்க நன்றி. வரிகளுக்கும் மிக சிறப்பான வரிகள். ஆனால் பாடியவர் யாருன்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் இப்போ ஏஐயில் போட்டு பழகிட்டீங்க எல்லாரும். பார்த்து செய்து கொள்ளுங்கள். இசைகள் எல்லாம் சில நேரங்களில் பிரச்சனை வராவிட்டால் சரி, வந்தால் நீங்கள் தண்டை பண்ண கட்டணும், அவ்வளோதான். ஆகவே நேரத்தையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி மிக அழகான சிறப்பான வரிகள் சிவதர்சனி ராகன் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் நன்றி, வணக்கம் மாணி. மிக சிறப்பான வரிகளும் நன்றாக பாடியிருந்தார். பாடியவர் யாருன்னு தெரியாது. ஆனால் சிவதர்சினுடைய வரிகள் என்றைக்குமே மிக அழகுதானே. அதற்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் சிவதர்சினியின் வரிகளுக்கும் பாடினவர்களும் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்ளுங்கள். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, பாடல் வணக்கம். வரிக்க சிவதர்சினிக்கும் பாடல் பாடியவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சாரி, நன்றியை கூறியபடி நாங்கள் இப்பொழுது யோகா பயிற்சிக்குள் செல்வோம். வந்துவிட்டேன். வணக்கம் எங்களுக்கும்.